மகாபெரிவாச்சரணம். இந்த புத்தாண்டினுடைய பெயர் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா விஸ்வாவசு அப்படின்னு சொன்னோம். இதற்கு இந்த பொருள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, ஏனென்றால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொருள் உண்டு. அந்த பொருளை நாம் தெரிந்து கொண்டு விட்டால் அந்த வருடத்தை நாம் இப்படி நினைத்தாலே போதும், அனைத்தும் சுபமாக அமையும். அந்த வெண்பா எப்படி இருந்தாலும் அங்கே சொல்லப்பட்ட விஷயம் இந்த வருடம் அப்படின்னு சொன்னோடனே இதற்கென்று ஒரு அழகான ஒரு ரகசிய குறியீடு ஒன்று வச்சுருக்காங்க இல்லையா, அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதுங்க, அவ்வளோதாங்க, அனைத்தும் சுபம்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா இப்போ சொல்லப்பட்ட வருஷம் என்ன பெயர்? விஸ்வாவசு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஸ்வம் அடுத்தது வசு, இப்படி ரொம்ப பிரிக்கிறோங்க. விஸ்வம் அப்படின்னா அழகாக நம்ம படிச்சிருக்கோமே, விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் விஸ்வஸ்வை நமக அப்படின்னு படிச்சிருக்கோமே. உலகம் அப்படின்னு சொல்கிறது இது ஃபஸ்ட்டு யாரோட பேர் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நாராயணனுடைய நாமம். அப்போ முக்கியமாக என்னங்க தெரிஞ்சிருச்சு? இந்த நாராயணனின் நாமம் அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய விஷயம் இதுக்குள்ளே இருக்குது, ஏதோ ஒரு ரகசியம் இருக்குன்னு நமக்கு புரிஞ்சு போச்சு. சரி, உலகம் அப்படின்னு சொல்லியாச்சு. விஸ்வம் அப்படிங்கிறது. வசு அப்படின்னா செல்வம் அப்படின்னு சொல்கிறது. இது இரண்டும் சேர்ந்தது தான் விஸ்வாவசு. இப்போ நமக்கு ஒரு சின்ன குழப்பம், இலக்கண பிரகாரம் பார்த்தா இது இப்படி வராது, அதில் ஏதோ ஒன்று மாறுது அப்படின்னா அது தனியாக ஒரு இருக்குது. அதுக்கு சமஸ்கிருதத்தில் இலக்கணம் மாறுறதுக்கு ஒரு சின்ன ரூல்ஸ்லாம் இருக்குது. முதல்ல இதனுடைய பொருள் நம்ம பார்த்துருவோம், சரியா? இப்போ இந்த உலகம் அப்படிங்கிறதுக்கு என்னங்க பொருள்? என்னங்க உலகம்னா என்னங்க? உலகம் தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அப்படி கிடையாது. எதை கொண்டு நாம் வாழ்கிறோமோ அந்த செல்வத்திற்கு வசு அப்படின்னு பேர். இந்த உலகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஜீவராசிகள் அனைத்தும் வாழ்ந்து கொண்டு இருக்குது இல்லையா, அது நம்ம உலகம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த உலகங்கள் அனைத்தும் யாரோட செல்வங்களாக இருக்குங்க? இந்த பகவானுடைய செல்வம், நாராயணனுடைய செல்வம். அப்போ இந்த உலகங்கள் அனைத்தும் யாருடைய செல்வங்களாக இருக்கின்றனவோ அந்த பகவானுக்கு விஸ்வாவசு அப்படின்னு பெயராம். இந்த மகாபாரதத்தில் கூட இது இந்த பெயர் வந்திருக்கும், இந்த பெயரை உபயோகப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும். இதில் என்ன சொல்லியிருக்காங்க? செல்வம் அப்படின்னு ஒரு வார்த்தை. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த உலகங்கள் அனைத்தும் யாருடைய செல்வங்களாக இருக்கின்றனவோ. இந்த ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. உலகம் அப்படின்னு சொன்ன உடனே அனைத்துமே அவனுடையது தான். அதில் நாம் இருக்கோம் அப்படின்னா நாமும் அவனுடைய சொத்து தான். இந்த ஒரு இடம் தாங்க கொஞ்சம் நெருடல். என்னன்னு பார்க்குறீங்களா? நம்ம அந்த விஷயத்தையே நம்ம மறந்துடுவோம். நம்ம அவனுடைய சொத்து அப்படிங்கிற விஷயத்தையே நம்ம மறக்கிறது தான் முக்கியமான பிரச்சனைகளுக்கு காரணம், கவலைகளுக்கு காரணம். இப்போ நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, நாம் அவனுடைய சொத்து. இப்போ ஒருத்தருக்கு ஒரு சொத்து இருந்துச்சுன்னா அவர் என்னங்க பண்ணுவார்? அதை பத்திரமா பாதுகாத்துக்க அவர் முயற்சி பண்ணுவார் இல்லையா? அவர்கிட்ட எவ்வளவு பிரயத்தனம் பண்ணியிருப்பார் இல்லையா? அப்போ அவர் அவ்வளோ பிரயத்தனம் படும் பொழுது இந்த சொத்துன்னு நம்ம அவர்கிட்ட இருக்கோம் அப்படின்னா அவர் நம்மளை பத்திரமா பார்த்துக்குவாரா இல்லையா? கண்டிப்பாக பார்த்துக்குவார். ஒரு உதாரணம் சொல்லலாமா? ஒரு பெரிய சமுத்திரம் இருக்குது. அந்த சமுத்திரத்தில் ஒரு சின்ன ஒரு பேப்பரை கொண்டு போய் போடுறோம். அதுக்குள்ளேயே நிறைய மீன்கள் இருக்குது, திமிங்கலங்கள் இருக்குது, சுறா மீன்கள் என்னென்ன இருக்கோ அத்தனை இருக்குங்க. இது எல்லாமே அலை எல்லாம் அடித்தாலும் அதை ஏதாச்சும் வெளியில் கொண்டு வந்து போடுதானே? கிடையவே கிடையாது. அந்த மீன்கள் எல்லாம் உள்ளேயே தான் இருக்கும். ஆனால் நம்ம ஒரு பேப்பரை கிழிச்சு உள்ளே போட்டோம் பாருங்கள், அந்த பேப்பர் மட்டும் அப்படியே வெளியில் நிற்கும். இது தாங்க இப்போ நம்ம சொல்லக்கூடிய சொத்துங்கிறதுக்கு அர்த்தம். இதில் என்ன புரியல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பேப்பர் என்ன பண்ணுச்சுன்னா, நான் தனி, இந்த சமுத்திரத்துக்கும் எனக்கு சம்பந்தமே கிடையாது அப்படின்னு அதை நினச்சதுனால சமுத்திரம் என்ன பண்ணுச்சான், அதை கொண்டு போய் வெளியில் போட்டுச்சு. சரி, அப்போ நீ தனியாகவே இரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுச்சு. இந்த மீன்கள் எல்லாம் என்ன பண்ணுச்சுங்க? நம்மளுக்கு மீன்களை பற்றி தெரியும். தண்ணியிலேருந்து எடுத்து வெளியே போட்டால் என்னங்க ஆகும்? அதனால் உயிர் வாழ முடியாது. அப்போ தண்ணீர் தான் தன்னுடைய இருப்பிடம், அதுதான் தனக்கு சொத்து அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்வாதாரமே தண்ணீர் நினச்சிக்கிட்டு அப்படியே தண்ணீரோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறதா. அப்போ இந்த தண்ணி என்ன பண்ணுது அப்படின்னா, அது தன்னுடைய சொத்து அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது பத்திரமா பாதுகாக்குதுங்க. இப்போ இதுக்கு அர்த்தம் புரிஞ்சிருச்சா? இந்த உலகங்கள் அனைத்தும் யாருடைய செல்வங்களாக இருக்கின்றனவோ அந்த பகவான் என்ன பண்ணுவாருங்க? அந்த சொத்து பூரம் பத்திரமா பாதுகாத்துக்குவார். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வருஷத்தில் நாம் அவருடைய சொத்து அப்படிங்கிற அந்த எண்ணத்தை நம்ம மனசில் கொண்டு வரணும். அந்த கொண்டு வந்ததுக்கு அப்புறமா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது
அந்த பகவான் நமக்கு கொடுத்தது. அந்த நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி. இங்கே தீமைங்கிற ஒரு வார்த்தை வரவே வராதுங்க. அதாவது நமக்கு கஷ்டம் அப்படின்னு வந்துச்சுன்னா தீமை நம்ம நினைச்சிடும். அப்படி கிடையாது இல்லையா? ஒரு தங்கம் இருக்கு, அதில் அப்படியே அழுக்கு சேர்ந்து போச்சு, அதை புடம் போட்டு தங்கமாக மாற்றணும்னா அதை என்ன பண்ணுறோம்? அக்னியில் போட்டு எடுக்கிறோம். அப்படி புடம் போட்டு தங்கமாக மாற அதுலேருந்து அழுக்கு பூரா வெளியே போயிடுச்சு. அப்படித்தான் இந்த பகவான் என்ன செய்கிறார்? நமக்கு சில துன்பங்களை கொடுக்கிறார். எதற்கு என்றால் இந்த ஜீவனில் இருக்கக்கூடிய இந்த அழுக்கெல்லாம் போகணும். முக்கியமாக என்னங்க அழுக்கு? நான் அப்படிங்கிற இந்த அழுக்கு போக வேண்டும் என்றால் இந்த கஷ்டங்கள் கண்டிப்பாக வரத்தான் வேண்டும். அப்படி துன்பங்கள் வர 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 என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஜீவனில் இருக்கக்கூடிய நான் அப்படிங்கிற அந்த அழுக்கு போயிடும். அப்போ அடுத்தது என்னங்க இருக்கும்? இது அனைத்தும் அவனுடையது தான், நான் அவனுடைய சொத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அதுதான் இந்த விஸ்வாவசு அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு பொருள் தரக்கூடிய ஒரு விஷயம். சரி, இப்போ அந்த இலக்கணம் என்ன? அது கொஞ்சம் ஏதோ அங்கே வித்தியாசமாக இருக்கேன்னு நமக்கு தோணும் இல்லையா? இந்த இலக்கணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம எப்படி பிரிக்கிறோம்? விஸ்வம் ப்ளஸ் வசு. விஸ்வம்னா என்ன சொன்னோம்? உலகம் சொல்லிட்டோம். இப்போ இந்த விஸ்வம் அப்படிங்கிறது விஸ்வ, அடுத்தது வசு அப்படின்னு வருது. சரி, இது ரெண்டையும் கூட்டினா விஸ்வ வசு தானே வரணும். விஸ்வாவசுன்னு எங்கே வந்துச்சு அப்படின்னா இதுக்கு அழகாக பாணினி பகவான் இவர் தாங்க சமஸ்கிருத சூத்திரங்கள் அனைத்தும் எழுதியிருக்காரு. இந்த பாணினி பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதற்கு ஒரு சூத்திரம் வச்சிருக்காரு. விஸ்வஸ்ய வசு ராட்டோஹோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா இந்த ஆவும் சேர்ந்தா ஹ்ரஸ்வமா அந்த குறிலா இருக்கக்கூடியது தீர்க்கமான ஆவாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எந்த இடத்துல மாறிச்சு அப்படின்னா விஸ்வம் அப்படின்னு சொல்லுக்கு மேலே வசு என்னும் சொல் சேரும் பொழுது ஆ என்ற குறிலானது ஆ என்று நெடிலாக மாறியது. இதுக்கு இன்னொரு உதாரணம் நம்ம பார்க்கலாமா? நம்மளுக்கு எல்லாருக்கும் விஸ்வாமித்திரர் தெரியும். இந்த விஸ்வாமித்திரர் தெரியாதவங்க யாராச்சும் இருப்பாங்களா? அந்த கோபம் அவருக்கு தெரியுமே, அவர் செஞ்ச தவம் தெரியுமே. எதற்காக அந்த பெயர்? இந்த பொருள் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அர்த்தம் அவளுக்கு புரிஞ்சிருங்க. எப்படி அப்படின்னா இந்த பதத்தை பிரிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். விஸ்வமித்ர, அப்ப விஸ்வம் அப்படின்னா உலகம், மித்ர அப்படின்னா நண்பன். இந்த உலகத்துக்கே நண்பனாக இருக்கக்கூடியவங்கிறதுனால தான் அவருக்கு என்ன அழகா பேர் வச்சிருக்காங்க, விஸ்வமித்ரர் அப்படின்னு. இப்போ இதுலயும் அப்படித்தாங்க, விஸ்வாமித்ர அப்படின்னு எப்படி வந்துச்சுன்னா இதுக்கு ஒரு அழகாக சூத்திரம் மித்ரைச்ச ரிஷவ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது விஸ்வ என்ற சொல்லுக்கு மேலே ரிஷியை சொல்லக்கூடிய சொல்லாக இருந்து அது மித்ரன் எனும் சொல் சேர்ந்தால் விஸ்வாமித்ரன் அப்படின்னு பொருள் வருதாங்க. பார்த்தீங்களா? எவ்வளவு அழகாக பொருள் தரக்கூடிய சொற்கள் அந்த பதங்கள். அதை எப்படி சேர்த்தால் எப்படி பொருள் அதனுடைய பொருளே முழுவதாக மாறக்கூடியதாக இருக்கு இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய அந்த விஸ்வாவசு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பதத்தை நாம் புரிந்து கொண்டு விட்டால் இந்த வருடம் முழுதும் கண்டிப்பாக விஸ்வாவசு எப்பொழுது முடிவு அடையுமோ அது வரைக்கும் கண்டிப்பா நமக்கு சுபம் மட்டும் தாங்க இருக்கும். எத்தனை வெண்பா என்ன சொன்னாலும் சரிங்க, அந்த வெண்பாக்கள் அனைத்தும் எப்பங்க போய் ஆகும்? அந்த பகவானுடைய திருவடி சரணத்தை நாம் பற்றி கொண்டு விட்டால் அத்தனையும் பொய்யாகிவிடும். அவனுடைய திருவடி சரணை பற்றிவிட்டால் அவனுடைய அந்த திருக்கண் பார்வை, கடைக்கண் பார்வை பார்த்து விட்டால் அத்தனையும் நம்மை விட்டு விலகிவிடும், நம்மை அண்டவே பயந்து ஓடுமா. அப்படிப்பட்ட அந்த ஒரு விஷயத்தை நமக்கு சொல்வதுதான் விஸ்வாவசு. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. மகாபரிவா சரணம்.